காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு ஏற்கனவே காஞ்ச துணியை திருப்பி காய போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வீட்டுக்குள்ளே போட்டிருந்தேன். 2-3 நாளாக கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்துச்சு. அப்பப்போ தூரல் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே காய வச்ச துணியெல்லாம் ஒரு முக்கால்வாசி காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மேலே போட்டால் நல்லா காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை காய போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே மாடி தோட்டத்து வேலைகள் எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மே ஜூன் மாதம்ல இந்த வெயிலுக்கு அதுவும் நம்மளால் மாடியில் வந்து வேலையும் செய்ய முடியாது. அதே சமயம் இந்த செடிகளுமே எல்லாம் வெயிலுக்கு என்னதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இல்லாமல் இருந்துச்சு. சரி இப்போ வந்து கொஞ்சம் நல்லா காற்றும் அடிக்குது, வெயிலுமே வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால பராமரிப்பு வேலைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா அப்புறம் இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் கொஞ்சம் சரியாவே அந்த அளவுக்கு growth இல்லாத இருந்துச்சு. அதனால ஒரு தொட்டியில் இருக்கிற அந்த புதினா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை மட்டும் அப்படியே வேரோட எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த இலைப்பகுதியெல்லாம் அப்படியே கிள்ளி போட்டு மறுபடியும் திருப்பி நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் புதுசாகவே தளைஞ்சு வரும். அதோட இந்த காய்கறி வேஸ்ட்டுகள்லாம் ஒரு க்ரோ பேக்கில் மண்ணு மட்டும் இருந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே பறிச்சு உள்ளே போட்டு மத்தியானத்துக்கான சமையல் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு சின்னாளுக்கு வர நல்லா சளி பிடிச்சிருச்சு. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லஞ்ச் இன்னைக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கொள்ளு துவையல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சது அப்படின்னா அந்த கொள்ளு துவையல் இல்லைனா கொள்ளு ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். சளி பிடிச்சா மட்டும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அதோட வந்து இந்த நெத்திலி கருவாடு வந்து நான் இன்னைக்கு தொக்கு மாதிரி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் கருவாடு சாப்பிட்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அது எனக்கு மட்டுமே. அப்படியே ஒரு ஆம்லெட் வச்சு எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு நல்லா திருப்தியாக அன்றைக்கான லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.